இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னு பாத்தீங்கன்னா 16 வயசே ஆன விடல பருவத்து ரோஜர் பண்ற அட்ராசிட்டி தான் இந்த படத்தோட கதை. இது அடல்ட் கண்டென்ட் படம். இந்த மாதிரி படம் பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்க பொண்ணான லைக்கை போட்டுட்டு இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க. நீங்க போடுற லைக் தான் எனக்கு இந்த மாதிரியான வித்தியாசமான படங்களை கொண்டு வரதுக்கு மோட்டிவேஷனலா அமையும். படத்தோட ஆரம்பத்திலேயே ஹாஸ்டல்ல இருந்து வீடு திரும்புற 16 வயசான நம்ம ஹீரோ ரோஜரை காமிக்கிறாங்க. இவன் ஒரு பெரிய அரண்மனையை சேர்ந்த பணக்காரன். இவனை கூட்டிட்டு வரது யாருன்னு பாத்தீங்கன்னா லஃப்தா அப்படின்னு அந்த அரண்மனையோட மெய்டு. குதிரை வண்டி குலுங்குன்னு குலுங்குது. வண்டி மட்டும்தான் குலுங்குதான்னு பாத்தீங்கன்னா அதுதான் இல்ல, அந்த மெய்டும் குலுங்குறாங்க. கூட சேர்ந்து ஹீரோவும் குலுங்குறான். கூடவே அவன் தம்பியும் முறுக்கிட்டு வெளிவர காத்திருக்கான். ரோஜர் தன்னை அங்கதான் பாக்குறான் அப்படின்னு அந்த மெய்டுக்கு தெரியுது. தெரிஞ்சும் அந்த அம்மா அதை மூட தயாரா இல்ல. வயசு பையன் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு குலுங்கிட்டே வர்றாங்க. இப்படி அழுங்கி குலுங்கி அந்த அரண்மனையை வந்து அடையுது குதிரை ஓட்டிட்டு வந்த குதிரை வண்டி. சொந்தம் பந்தம் மற்றும் அந்த அரண்மனையில வேலை செய்யக்கூடிய அத்தனை மெய்டுகளும் ரோஜர் வரவுக்காக அரண்மனை வாசல்ல காத்திருக்காங்க. அம்மாவும் அவனை வரவேற்க வராங்க. அப்பதான் அம்மாவும் ரோஜரோட பேண்ட் ஈரமா இருக்கிறத பார்த்து என்னடா இதெல்லாம் அப்படின்னு கேட்க, ரோஜர் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாக்குறான். வண்டி குலுங்க, வண்டியை ஓட்டிட்டு வந்த அந்த அம்மா குலுங்க, அது குலுங்க, அதன் மூலமா இவன் தம்பி முறுக்கிட்டு நிக்க, இதையெல்லாம் அம்மா கிட்ட சொல்லவா முடியும்? ஆனா அம்மா அதை புரிஞ்சுக்கிட்டு ரோஜரை முறைக்கிறாங்க. விடு, இதெல்லாம் பெருசு பண்ணாத, விடல பசங்களுக்கு இதெல்லாம் சாதாரணம் அப்படின்னு குனிஞ்சு அந்த ஈரத்தை தொடச்சு விடுறாங்க. ரோஜருக்கு பெர்தா அப்படின்னு ஒரு சுட்டி தங்கச்சி இருக்கு. ஓடி வந்து அண்ணனை கட்டி பிடிச்சு அவ மேல உப்பு மூட்டை விளையாடுறா. நீ அரண்மனைக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, வா இந்த அரண்மனையை சுத்தி காமிக்கிறேன் அப்படின்னு பெர்தா ரோஜரை கூட்டிட்டு அங்க வர, அந்த இடத்துல ஓப்பனிங் சீன்ல பார்த்தோம் இல்லையா, அந்த மெய்ட ரோஜர் மீட் பண்றான். அவங்க பேரு பெர்தா. சமைக்கிறதுக்கு காய்கறி எல்லாம் பொறிச்சிட்டு போயிட்டு இருந்த பெர்தா ரோஜரை பார்த்த உடனே அவங்க கையில இருந்த கூடைய இந்தா புடி அப்படின்னு அவங்க கையில கொடுத்துட்டு காலை ரெண்டையும் நகர்த்தி வச்சு அவங்க பாட்டுக்கு செடிக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ரோஜர் தான் பாக்குறது கனவா நினைவா அப்படின்னு அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்கான். கையில இருந்த கூடைய போட்டுட்டு அங்கிருந்து ஒரே ஓட்டம். வேகமா ஓடுனவன் கால் தடிக்கி ஒரு இடத்துல பாஞ்சு போய் விழுகிறான். அங்க ஏதோ சத்தம் கேட்க எட்டி பார்த்த ரோஜருக்கு அடுத்த கண்ணுக்கு குளிர்ச்சியான இன்னொரு காட்சி தென்படுது. அந்த அரண்மனையிலேயே ரொம்ப அழகான மெய்டான உர்சுலா யார் கூடவோ அங்க குதிரை ஏறிட்டு இருக்கிறத பாக்குறான். ரோஜர் பாக்குறத உர்சுலாவும் பாக்குறா. அவனை பார்த்து ரொம்ப குறும்பா கண்ணடிச்சு சிரிக்க, அவ்வளவுதான் அங்கிருந்து ஓட்டம் முடிச்ச ரோஜர் நேரா அரண்மனைக்குள்ளதான் வந்து நிக்கிறான். அன்னைக்கு நைட்டு டின்னர் வருது. சொந்த பந்தம் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. ரோஜரோட அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். டைய கட்டு, ஸ்லீவ போடு, இப்படி உட்காரு, அப்படி சாப்பிடு அப்படின்னு வந்ததுல இருந்து ரோஜருக்கு ரொம்ப குடைச்சல் கொடுத்துட்டே இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சு ரூமுக்கு திரும்பின ரோஜர் அங்க ஏதோ ஒரு கிளாப்பிங் சவுண்ட் கேட்க என்னதுன்னு எட்டி பாக்குறான். அந்த வீட்டுல இருக்கிற இன்னொரு மெய்டான ஹெலன் கதவுக்கு முன்னாடி பென் பண்ணி நிக்கிறத பாக்குறான். கதவுக்கு பின்னாடி யாரோ ஹெலனோட பேக்ல தபலா வாசிக்கிறாங்க. அதனாலதான் இந்த கிளாப்பிங் சவுண்ட் அவனுக்கு கேட்டிருக்கு. ரூமுக்குள்ள இருந்து அந்த மர்ம நபர் தபலா வாசிச்சு முடிக்க துணியை சரி பண்ணிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஹெலன் கேஷுவலா அங்கிருந்து போறா. இதையெல்லாம் பார்த்த ரோஜருக்கு இங்க என்னதாண்டா நடக்குது அப்படின்னு அதிர்ச்சியா இருக்கு. அவன் தம்பி முறுக்கிட்டு நிக்க நேரா பாத்ரூமுக்குள்ளதான் போறான். படுக்க வந்த ரோஜரோட பெட்ல பெர்தா ஒளிஞ்சிருக்கா. அண்ணனை பார்த்து பே அப்படின்னு பயமுறுத்த ரெண்டு பேரும் அந்த அரண்மனையை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த அரண்மனையிலேயே இன்னும் விர்ஜினா ஒருத்தர் இருக்காங்கன்னா அது நம்ம சித்தி தான் அப்படின்னு பெர்தா சொல்றா. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ரோஜர் கேட்க, மெய்டு ஹெலன் தான் என்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்றா. ஏன் சித்தி இன்னும் கல்யாணம் பண்ணல அப்படின்னு ரோஜர் கேட்க, சித்திக்கு ஆம்பளைக்குனாலே பயம், அதனாலதான் அவங்க கல்யாணமே பண்ணிக்கல அப்படின்னு பெர்தா அப்பாவியா சொல்றா. மறுநாள் பொழுது இனிமையா விடியுது. தங்கச்சி அண்ணனை கூப்பிட்டுட்டு கம்மா கரைக்கு கூட்டிட்டு வரா. ரெண்டு பேரும் ஒரு மரத்தோட ஓரத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. டே அண்ணா, இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் கொஞ்ச நேரம் அமைதியா பாரு அப்படின்னு பெர்தா சொல்லிட்டு அவளும் ஒளிஞ்சுக்கிறா. கொஞ்ச நேரத்திலேயே அரண்மனையில வேலை செய்யற அத்தனை வேலைக்காரிகளும் அங்க வராங்க. எல்லாரும் குளிக்க வந்திருக்காங்க. குளிக்கிறதுக்கு முன்னாடி நேத்து யாருக்கு யாரு தபலா வாசிச்சா, யாரு புல்லாங்குழல் வாசிச்சா அப்படிங்கறத பத்தி எல்லாம் ரொம்ப டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு சிரிச்சுக்கிறாங்க. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த அரண்மனையில வேலை செய்யற ஆண்கள் எல்லாம் அந்த கம்மாக்கரைக்கு எதிர்ப்புறமா வராங்க. இந்த அரண்மனையில என்ன சட்டம் பாத்தீங்கன்னா, கம்மாக்கரைக்கு இந்த பக்கமா பெண்கள் குளிக்கணும், அந்த பக்கமா ஆண்கள் குளிக்கணும். இங்க பெண்கள்லாம் உட்கார்ந்து இருக்க, அங்க வந்து அந்த ஆண்கள் பெண்கள் உட்கார்ந்து இருக்க திசையா பார்த்து அவங்க பைப்பை ஓபன் பண்ணி விடுறானுங்க. இதுல யாரு பைப்பு பெருசு, அடுத்தது எந்த பைப்பை அந்த பெண்கள் சூஸ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக இவனுக்கு பர்பஸா அப்படி நிக்கிறானுங்க. இது எல்லாத்தையும் ஒளிஞ்சிருந்து ரொம்ப ஆச்சரியமாவும் அதிர்ச்சியாவும் ரோஜர் பார்த்துட்டு இருக்கான். அன்னைக்கு பாத்தீங்கன்னா வெளியூர்ல படிச்சிட்டு இருந்த தன்னோட இன்னொரு மனைவியோட பொண்ணான எலிசாவை கூப்பிட்டுட்டு ரோஜரோட அப்பா அரண்மனைக்கு வராரு. அழகா ஒய்யாரமா குதிரை வண்டியில இருந்து இறங்கின எலிசா அங்க இருக்கிற அத்தனை பேர்த்தையும் கட்டி அணைச்சு முத்தம் கொடுக்கறா. அவனுக்கு நெத்தில மட்டும் ஒரு முத்தம் கொடுத்துட்டு போக இது தனக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய அவமானமா ரோஜர் பாக்குறான். அண்ணன் முகம் வாடி போனதை பார்த்த பெர்தாவும், நீ சந்தோஷப்படுற மாதிரி நான் ஒரு விஷயத்தை காமிக்கிறவா அப்படின்னு அங்கிருந்து அவனை சர்ச்சுக்கு கூட்டிட்டு போறா. அங்க பாத்தீங்கன்னா ஃபாதர் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காரு. கன்ஃபெஷன் பண்றதுக்காக சித்தி மார்கரெட் அங்க வந்திருக்கா. அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேரும் பாதிரியாருக்கு மேல இருக்கிற ஒரு மர அட்டாளியில ஏறி படுத்துக்கிறாங்க. சோ அவங்க கீழே என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு இவங்களுக்கு தெல்ல தெளிவா கேட்கும். சொல்லு மார்கரெட், இன்னைக்கு என்ன கன்ஃபெஷன் பண்ண வந்திருக்க அப்படின்னு பாதிரியார் கேட்க, அதை எப்படி சொல்றதுனே தெரியலைங்க அப்படின்னு மார்கரெட் ஆரம்பிக்கிறா. தெரியலையா, அப்ப விட்டுரு, நானும் தபலா வாசிக்க போகணும் அப்படின்னு அவர் எந்திரிக்க முற்பட, இல்ல நான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல, சீக்கிரம் சொல்லுமா, நான் ரொம்ப நேரம் ஸ்டிக்க கையில புடிச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. எதுக்கு அப்படின்னு மார்கரெட் கேட்கிறா. தபலா வாசிக்கத்தான், விஷயத்த சொல்லு அப்படின்னு அவர் அவசரப்படுத்த, ஊர்ல இருந்து என் அக்கா பையன் ரோஜர் வந்திருக்கான் இல்ல அப்படின்னு அவன் சொல்ல, என்னது
தன்னோட பேர் அடிபடுதே அப்படின்னு ரோஜர் காதை கூர்மையா தீட்டி வச்சுட்டு சித்தி அடுத்தது என்ன சொல்ல போறா அப்படின்னு கவனிக்க ஆரம்பிக்கிறான். நான் வரும்போது பார்த்தேன் ரோஜர் ஒரு பெரிய புல்லாங்குழல் வச்சிருந்தான். அவன் வந்த நாள்ல இருந்து அந்த புல்லாங்குழல வாசிக்கிற மாதிரி எனக்கு அடிக்கடி கனவு வருது அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட பாதிரியாரோ, ஏமா உனக்கு தபலா எல்லாம் வாசிக்க பிடிக்காதா அப்படின்னு கேட்கிறாரு. எனக்கு புல்லாங்குழல் தான் வாசிக்கணும், தபலா எல்லாம் வாசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, சப்போஸ் உனக்கு தபலா வாசிக்கணும்னா ஹெலன் கிட்ட சொல்லி அனுப்பு அப்படின்னு அவர் சொல்றாரு. சரிங்க ஃபாதர் அப்படின்ட்டு இந்த அம்மா தான் கண்ட கனவை எல்லாம் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரி ஒப்பிக்க ஒரு கட்டத்துல ஃபாதர் தூங்கியே போயிடுறாரு. தன்னை பத்தி இந்த அளவுக்கு சித்தி கனவு கண்டிருக்காளா அப்படின்னு ரொம்ப கிளர்ச்சியான ரோஜரும் ஒரு வினாடியில அவன் எந்தியூசியாசம் அதிகமாக அந்த மர அட்டாளி உடைஞ்சு பாதிரியார் மேலேயே வந்து விழுகுறாங்க. அவ்வளவுதான், அடுத்த நிமிஷம் நடந்தது எல்லாத்தையும் மார்கரெட்டும் ஃபாதரும் ரோஜரோட அம்மா கிட்ட சொல்ல, இப்ப ரோஜர் அவங்க முன்னாடி குற்றவாளியா நிக்க வைக்கப்படுறான். நீங்களே சொல்லுங்க ஃபாதர், இவன் பண்ணின தப்புக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு அம்மா பாதிரியார கேட்க, என்ன தண்டனை கொடுக்க முடியும், இதே பெண்களா இருந்தா 10 பேர் தபலா வாசிக்கணும் அப்படின்னு தண்டனை கொடுக்கலாம், இவன் பையனா போயிட்டான் தீர்ப்பு அப்படின்னு அம்மாவும் ஆமோதிக்கிறாங்க. சீட்டு கிழிஞ்சிருமே அப்படின்னு பயப்பட்ட ரோஜர் நாட்டாம தீர்ப்பை மாத்து அப்படின்னு கத்துறான். எந்த மாத்தமும் இல்ல, டே பசுபதி அந்த சாட்டையை கொண்டாடா அப்படின்னு அம்மா ஆர்டர் போட சாட்டை கைக்கு வருது. இந்த சாட்டைய வாங்கி 10 அடி அவன் சீட்ல கொடு அப்படின்னு அம்மா சொல்ல, ட்ரௌசரை கழட்டிட்டு திரும்பி நின்று இருக்க ரோஜரோட சீட்ல 10 சாட்டை அடி கொடுக்க ரோஜரோட சீட் இப்ப அழுகுன தக்காளி பழமா கந்தி போகுது. இதையெல்லாம் உர்சுலாவும் பர்த்தாவும் ஜன்னல் வழியா பாத்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு வடிவேல் ஒரு படத்துல சீட்டுக்கு கட்டு போட்டு குப்புறப்படுத்திருப்பாரு இல்லையா, அந்த மாதிரி ரோஜர் பெட்ல குப்புறப்படுத்திருக்கான். அவனால அப்படி இப்படி கூட திரும்ப முடியல. தங்கச்சி தான் அவனை ஆறுதல் படுத்திட்டு இருக்கா. இருந்தாலும் ரோஜருக்கு அத்தனை பேர்த்துக்கு முன்னாடி சீட்டை காமிச்சு நின்னது ரொம்ப கேவலமா இருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே பாத்திரம் ஒன்னோட ஒண்ணு முட்டிக்கிற சத்தம் கேக்குது. அதை தொடர்ந்து கிளாப்பிங் சவுண்டு வர அந்த மரண வழியிலையும் கூட அதை பத்தி தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல ரோஜர் தட்டு தடுமாறி தத்தி தத்தி நடந்து போய் எட்டி பாக்குறான். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கையில டபரா செட்டோட ஹெலன் கதவுக்கு முன்னாடி குனிஞ்சு நிக்க, கதவுக்கு பின்னாடி இருந்து யாரோ ஹெலனை தபலா வாசிட்டு இருக்காங்க. அன்பார்ச்சுனேட்டா அது யாரு அப்படின்னு ரோஜருக்கும் தெரியல, நம்மளுக்கும் தெரியல. கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய மிருதங்க சக்கரவர்த்தியா தான் இருப்பா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த காட்சியை ரோஜர் மட்டும் பார்க்கல, வேற ஒரு ரூம்ல இருந்து டெலஸ்கோப் வழியா பிராங்கும் பாக்குறாரு. வாவ், என்ன ஒரு அற்புதமான காட்சி அப்படின்னு பயங்கரமா எக்ஸைட் ஆகுறாரு. ரோஜரை பாக்குறதுக்காக உர்சுலா வர்றா. இன்னைக்கு காலையில உனக்கு நடந்த அநீதியை நான் பார்த்தேன், நான் வேணா உன்னோட சீட்டுக்கு மருந்து போட்டுட்டுமா அப்படின்னு உர்சுலா ரொம்ப கனிவோடு கேட்க, வேண்டாம் என் சீட்டை நானே பாத்துக்கிறேன், ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு அவன் கேட்க, உனக்கு என்ன உண்மை தெரிஞ்சாகணும், நீ விருப்பப்பட்டா என்னோட குகைக்குள்ள நீ மீன் பிடிக்கலாம் அப்படின்னு உர்சுலா சொல்றான். ரோஜருக்கு இப்ப அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, அவனுக்கு இந்த தபலா வாசிக்கிற ஆள் யாருன்னு தெரிஞ்சாகணும். இதை கேட்ட உர்சுலா ரொம்ப விரக்தியா சிரிக்கிறா. எங்களை மாதிரி வேலைக்காரங்களுக்கு எழுதி வைக்கப்பட்ட தலைவிதி இது, பகல் ஃபுல்லா நாங்க வேலை செய்யணும், நைட் ஆனா தபலா வாசிக்க யார் எங்களை செலக்ட் பண்ணிருக்காங்களோ அவங்க வாசிச்சு முடிக்கிற வரைக்கும் நாங்க பொறுமையா இருக்கணும், இதெல்லாம் இந்த அரண்மனையோட டாப் சீக்ரெட், நாங்க இதை வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு அதைய சொல்ல மறுத்துறா உர்சுலா. ஆளுக்கு ஹை ஸ்பீடா இப்படி வண்டி ஓட்டுறானுங்களே, நமக்கு எப்ப இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்குமோ அப்படின்னு ரொம்ப ஏக்கத்தோட பெருமூச்சு விடுறான் ரோஜர். பிராங்க பத்தி ரோஜருக்கு நல்லா தெரியும். அவர்கிட்ட கேட்டா ஏதாவது ஐடியா கிடைக்கும் அப்படின்னு மாடி ஏறி பிராங்கோட ரூமுக்கு போறான். அங்க பாத்தீங்கன்னா டெலஸ்கோப் வழியா எதையோ பார்த்துட்டு புல்லாங்குழல ரொம்ப இறுக்கி பிடிச்சிட்டு இருக்காரு. கூடவே வித்தியாசமான சவுண்ட் வேற. கரெக்டா பிளாஸ்ட் ஆகிற சமயத்துல ரோஜர் உள்ள வர புல்லாங்குழ பிடிச்சிட்டு நேரா அவர் அங்கிருந்து ஓடிடுறாரு. அங்க துணி இல்லாம 2 பேரும் இங்கி பிங்கி பாங்கி விளையாண்டுட்டு இருக்கிறத தான் இத்தனை நேரம் இந்த கலிசட நாய் பாத்துருக்குது அப்படின்னு ரோஜருக்கு புரியுது. இவன் என்னடா நம்மள கூட ஒரு காமவெறி பிடிச்சவனா இருப்பான் போல இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு திரும்பும் போதுதான் அங்க ஒரு புக்கு இவன் கண்ணுக்கு படுது. அது பாத்தீங்கன்னா ஒரு அடல்ட் புக்கு. அதுல மியா காலிஃபா, சன்னி லியோன் நம்பர் எல்லாம் இருக்கு. கூடவே அவங்க கலவையில ஈடுபட்டு இருக்கிற போட்டோஸ் எல்லாம் நிறைய இருக்கு. பிராங்க்கு தெரியாம அந்த நோட் புக்கை எடுத்து தன் பாக்கெட்டுக்குள்ள வச்சுட்டு கீழே திரும்புறான். வர வழியில அவங்க அம்மா அப்பா ரூமை கிராஸ் பண்ணும்போது உள்ள இருந்து முக்கல் முனகல் சவுண்டு கேட்க ரோஜருக்கு இது ஒரு கிளர்ச்சியா ஏற்படுத்துது. அழுங்காம அந்த கீ ஹோல் வழியா உள்ள என்ன நடக்குதுன்னு இவன் பார்த்துட்டு இருக்க அந்த சமயத்துல கரெக்டா அங்க எலிசாவோட பாய் ஃப்ரெண்ட் வந்துடுறான். அவன் கிட்ட ரோஜர் கையும் களவமா மாட்டிக்க இப்ப ரோலன் கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்கிறான். தயவு செய்து என் பேரண்ட்ஸ் கிட்ட அதை பத்தி மட்டும் சொல்லிடாத, நீ என்ன சொன்னாலும் கேட்கறேன் அப்படின்னு கெஞ்சுறான். அப்படியா, சரி, ஆனா இன்னையில இருந்து நீ என்னோட அடிமை, நான் சொல்ற வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ரோஜரை கார் கழுவருக்கெல்லாம் விட்டுறான். அவங்க வளர்த்துற கோழிக்கு தீவனம் எல்லாம் கொண்டு போய் போடுறா அப்படின்னு எல்லா வேலையும் ரோஜர் தலையில கட்டிடுறான். ரோஜருக்கும் வேற வழி தெரியல. அந்த கோழிகளுக்கெல்லாம் தீவனத்தை எடுத்துட்டு அந்த ரூமுக்கு வரான். பிராங்க் ரூம்ல இருந்து எடுத்த அந்த புக்கை அவனுக்கு ஞாபகத்துக்கு வர அந்த கொட்டகைக்குள்ளேயே ஒரு ஓரமா உட்கார்ந்து அந்த புக்கை பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் ஹெலன் அங்க வர்றா. கோழிகளுக்கு தீவனம் போட ஜன்னல் வழியா குடிஞ்சு தீவனம் போட்டுட்டு இருக்க இதை பார்த்து அங்க இருக்கிற ஒரு மெய்டு அந்த ஜன்னலை க்ளோஸ் பண்ணி அவளை லாக் பண்றான். இதனால ஹெலன் முன்னாடியும் போக முடியாது, பின்னாடி வர முடியாது. க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வெளியே வந்து அவ பின்பக்கமா பேக்ல இருந்து பேண்ட் வாசிக்க ஆரம்பிக்கிறான். என்னடா கோழிக்கு தீவனம் போட வந்த ஹெலன் இப்போ கொக்கு கொக்குன்னு கத்திட்டு இருக்காளே அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹெலன் பக்கத்துல வந்து உனக்கு ஏதாவது உதவி தேவையா அப்படின்னு கேட்கறான். உன்னோட உதவி வேண்டாம், மண்ணாங்கட்டி வேண்டாம், போடா அந்த பக்கம் அப்படின்னு அவ முணங்கிட்டே சொல்றா. என்னது ஹெலன் வித்தியாசமா முணங்குறாளே அப்படின்னு யோசிச்சுட்டு வெளியே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது அந்த வேலைக்காரன் அவளுக்கு பின்னாடி பேண்டு வாசிச்சு முடிச்சுட்டு வந்திருக்கான் அப்படின்னு. இப்ப அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா எலிசா கூட ரோலன் பேசிட்டு இருக்கான். பக்கத்திலேயே ரோஜரோட அம்மாவும் உட்காந்துருக்காங்க. அங்க வந்த ரோஜரை பார்த்து இங்க வாடான்னு ரோலன் கூப்பிடுறான். என் ஷூ பாரு எவ்வளவு அழுக்கா இருக்கு, இந்தா இதை தொடச்சு சுத்தம் பண்ணு அப்படின்னு ஷூவை கழட்டி வீச செம்ம கடுப்பான ரோஜர் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு மறுத்துறான். அப்படியா, முடியாதா அப்படின்னு கோவப்பட்ட ரோலனும் இந்த தருதலை அன்னைக்கு நைட்
நைட்டு என்ன பண்ணுச்சு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட எல்லாத்தையும் போட்டு விட்டுறான். இதனால செம்ம காண்டான அம்மா ரோஜரை பலார்னு ஒரு அரைறாங்க. என் குழந்தைங்க எல்லாத்தையும் நல்லபடியா தான் நான் வளர்த்தனேன், ஆனா இந்த தருதலைக்கு மட்டும் இந்த மாதிரி புத்தி எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு வருத்தப்படுறாங்க. என் கண்ணு முன்னாடி நிக்காத போடா அப்படின்னு அவன் அங்கிருந்து துரத்தி வேற விடுறாங்க. இருடா உன்னை பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு செம காண்டான ரோஜர் போற வழியில எலிசா ஒரு புக்கு படிச்சுட்டு இருந்திருப்பா. அதுவும் ரோஜர் கையில் இருக்கிற அந்த அடல்ட் புக்கும் ரெண்டு ஒரே சைஸ்ல இருக்கும். அதனால போற போக்குல புக்கை மாத்தி வச்சுட்டு போயிருவான். அவன் நினைச்சபடியே எலிசாவும் யாருக்கும் தெரியாம அந்த புக்கை பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆகி என்ஜாய் பண்ணி படிச்சுட்டு இருப்பா. இதையெல்லாம் பார்த்த ரோஜர் திருப்பியும் டெம்ட் ஆக இந்த தடவை பாத்ரூம் போக கூடாது, இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி நம்மளும் வண்டி ஓட்டிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நேரா சமையல் ரூமுக்கு வந்தவன் அங்க உர்சுலா திரும்பி நின்னு சமையல் வேலையில ஈடுபட்டு இருக்கிறது பாக்குறான். மெதுவா சத்தம் காட்டாம பின்னாடி போய் அவளை கட்டி பிடிக்க கையில இருக்கிற பிளேட்டை தூக்கி ஓங்கி அவன் மண்டையிலேயே போட அடிச்ச அடியில ரோஜருக்கு தலை கிருக்க பகல்லையே அவன் கண்ணு முன்னாடி ஸ்டார்ஸ் எல்லாம் தெரியுது. அவ அடிச்சது ரோஜர்னு தெரிய அவனை கட்டி அணைச்சு இப்ப வந்து நீ பிளாஸ்ட் பண்ணு அப்படின்னு உர்சுலா சொல்லிட்டு இருக்கிற அந்த சமயத்துல அங்க இன்னொரு வேலைக்காரி வந்துடுறா. அவ அவங்க அம்மாவோட ஜால்ரா, இங்க என்ன நடந்தாலும் அப்படியே போய் அவங்க அம்மா கிட்ட போட்டுட்டுருவா அப்படிங்கறதால கழுடு போன பேண்ட்டை தூக்கிட்டு அங்கிருந்து ஒரே ஓட்டம் ரோஜர் வெளியே ஓடி போயிடுறான். என்ன பண்றது, இன்னைக்கு புல்லாங்குழல் சர்வீஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஈகரா அங்க இங்கேயும் சுத்திட்டு இருக்கிறான். ஆளாளுக்கு ஒருத்தனை வச்சிருக்காளுங்க, யாருக்கிட்ட போறதுன்னு தெரியாம அலப்பாஞ்சிட்டு இருக்கிற சமயத்துலதான் அந்த ஓப்பனிங் சீன்ல வந்தா இல்லையா அந்த மெய்ட பாக்குறான். ரைட்டு, இவதான் நம்மளுக்கு கரெக்டான ஆளு, என்ன நடந்தாலும் யாருக்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டான் அப்படின்னு அவ பின்னாடியே போறான். அவ ஒரு ரூமுக்குள்ள போக இவனும் பின்னாடியே போய் அவ குனிஞ்ச சமயமா பார்த்து ரோஜர் தபலா வாசிக்க ஆரம்பிச்சிடறான். சில நாள் கழிச்சு போஸ்ட்மேன் கையில ஒரு போஸ்டோட வேகமா கத்திட்டே அந்த அரண்மனை நோக்கி வர்றான். என்னன்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு வார் 1 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால ஜெர்மன் பிரான்ஸ் மேல போர் தொடுக்க போறதாகவும் பிரான்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு ஆண்மகனும் அந்த போர்ல கலந்துக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்கிறதா அந்த லெட்டரை கொண்டு வந்து காமிக்க அவ்வளவுதான், பிரான்ஸ்ல இருக்கிற அத்தனை ஆட்களும் போருக்கு போயிருவாங்க, பெண்கள் மட்டும்தான் தனிச்சிருப்பாங்க. இதை பார்த்து ரோஜருக்கு ஒரே சந்தோஷம். ஆண்டவா நீ இருக்கிறது உண்மைன்னு எனக்கு ப்ரூவ் பண்ணிட்ட, தொகுதிக்கு ஒருத்தின்னு ஏகப்பட்ட தொகுதியில நான் கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கான். பிரான்ஸோட வழக்கப்படி போருக்கு போற ஆண்கள் எல்லாம் முந்தின நைட்டு அவங்க மனைவி கேர்ள் ஃபிரெண்டு கூட காட்டு பகுதிக்குள்ள செக்ஸ் வச்சுக்கணும். இதையெல்லாம் ஒளிஞ்சிருந்து ரோஜரும் பார்த்து என்ஜாய் பண்றான். மறுநாள் காலையில அரண்மனையில் இருக்கிற அத்தனை ஆண்களும் கிளம்பி போயிடுறாங்க. ரோஜரோட ஃபர்ஸ்ட் டார்கெட் உர்சுலா தான். ஏன்னா ரோஜருக்கு தெரியும் உர்சுலாக்கும் அவன் மேல ஒரு கண் இருக்கு அப்படின்னு. அதனால உர்சுலாவை போய் அப்ரோச் பண்ண ரொம்ப ஈஸியா அவன் கையில அவ மாட்டிடுறா. ஆனா உர்சுலாவை அன்பாக்ஸ் பண்றதுலதான் நம்ம ரோஜருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. அவன் ரொம்ப காம்ப்ளிகேட்டா ட்ரெஸ் போட்டிருக்கான். ஒரு வழியா அதெல்லாம் கழட்டி அவளை அன்பாக்ஸ் பண்ணி வெடிய ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. மறுநாள் பாத்தீங்கன்னா பெர்தா அவசரமா ரோஜரை நோக்கி ஓடி வரா. சீக்கிரமா அம்மா ஃபாதர் கிட்ட ஏதோ கன்ஃபஸ் பண்ண போறாங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் அவளா ஓடி போய் அரண்மனையில ஒரு ஓரமா போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. வீட்டுக்கு வந்திருந்த அந்த ஃபாதர் கிட்ட அவங்க அம்மா கன்ஃபஸ் பண்ணிட்டு இருக்கா. தினமா என்கிட்ட என் புருஷன் விதவிதமா புல்லாங்குழல் வச்சு விளையாடுறான், சில சமயம் இது தப்போன்னு எனக்கு தோணுது அப்படின்னு அவ சொல்ல புருஷன் கிட்ட பண்ற தப்பே இல்ல அப்படிங்கிறாரு. ஏதாவது தபலா வாசிக்கணும்னா சொல்லு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. இப்ப இந்த சீன்ல பாத்தீங்கன்னா அந்த அரண்மனையில் இருக்கிற இன்னொரு வேலைக்காரி ஆத்தங்கரையில உட்கார்ந்து இருக்க ஆத்துல நீந்திட்டு வந்துட்டு இருந்த ரோஜர் அவ காலுக்கு நடுவுல வந்து எட்டி பாக்குறான். ஒரு நிமிஷம் ரோஜரை பார்த்த உடனே அவ அதிர்ச்சி ஆயிடுறா, வேற யாரோ நினைச்சுக்கிறா. ஆனா அது ரோஜர்னு தெரிஞ்ச உடனே நீ என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறியோ எல்லாமே என்ன பண்ணுடா அப்படின்னு அவ சம்மதிக்கிறா. இப்ப அந்த அரண்மனையில ஆண்களே இல்லாததால ரோஜர் ஒருத்தன் தான் ஆண், ஒருத்தையும் விடக்கூடாது, எல்லாத்தையுமே போட்டு தாக்கிடணும் அப்படின்னு ஒரு முடிவோட தான் இருக்கிறான். 10 நாள்லயே போருக்கு போன ரோஜரோட அப்பா திரும்பி வராரு. அவரு பாத்தீங்கன்னா கலோனல், அதனால அவர் எப்ப வேணாலும் வீட்டுக்கு வரலாம், திரும்பியும் போகலாம். அப்படி வந்தவர் நேரா ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாரு. அவங்க அம்மா கூட அங்க போர்ல அவர் என்னெல்லாம் பண்ணாரு அப்படிங்கறத லைவா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி காமிச்சிட்டு இருக்காரு. இதை எல்லாத்தையும் எலிசாவும் அவ ஃப்ரெண்டு மத்தவங்க எல்லாம் அந்த கதவோட்ட வழியா பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சீன்ல பாத்தீங்கன்னா மார்கட் ரூம்ல உட்கார்ந்து இருக்க ரோஜரை காமிக்கிறாங்க. உள்ள வந்த மார்கட் ரோஜர் அங்க இருக்கிறத பார்த்த உடனே அதிர்ச்சி அடைகிறா. நீ இன்னும் விர்ஜின் தான் அப்படின்னு எனக்கு தெரியும், ஆண்கள்னாலே உனக்கு பயம்னு எனக்கு தெரியும், நீ பயப்படாம கொஞ்ச நேரம் என் கூட கோஆபரேட் பண்ணினா உனக்கு வானத்துல இருக்கிற நிலவு நட்சத்திரத்தை எல்லாம் உன் கண்ணு முன்னாடி காட்டுறேன் அப்படின்னு அதை இதையும் பேசி மார்கட்டையும் சம்பவம் பண்ணிடுறான். இப்ப அந்த அரண்மனையில ஆண்கள் யாருமே இல்லாததால டீயும் பிரேக்ஃபாஸ்டும் கொண்டு வந்த ஹெலன் அவன் ரூமுக்கும் வர்றா. அவளதான் நம்மால் அப்படியே அவளை பின்னாடி இழுத்து தபலா வாசிக்க ஆரம்பிச்சிடறான். ஒரு நாள் ரோஜர் எலிசா குதிரை லாயத்துக்குள்ள போறத பாக்குறா. எலிசாவை குதிரையா சுத்தம் பண்ணிட்டு இருக்க அங்க வந்த ரோஜர் அவளை கட்டி பிடிக்கிறான். முதல்ல இதுக்கு எலிசா ஒத்துக்க மாட்டேன்னு சொல்ல வார்த்தை ஜாலத்தால எலிசாவையும் கவுத்தர்றான். அவளதான் அங்கேயே எலிசா கூடவும் சம்பவம் பண்ணிடுறான். இப்படியே அரண்மனையில இருக்கிற ஒவ்வொரு பொண்ணுகளையும் எந்த எதிர்ப்பும் இல்லாம செம்ம ஜாலியா ரோஜர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். ஒரு சில சமயம் 2-3 பேர்த்த ஒரே சமயத்துல இவன் சம்பவம் பண்ண வேண்டியது வருது. அப்படி ஒரு ராஜ வாழ்க்கைய ரோஜர் வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த சமயத்துலதான் ஒரு நாள் எலிசாவும் ரோஜரும் கம்மாக்கரை ஓரமா சம்பவம் பண்ணி முடிச்ச உடனே நான் பிரெக்னெண்டா இருக்க ரோஜர் அப்படின்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி எலிசா ரோஜர் தலையில போட ரோஜருக்கு தலையே சுத்துது. என்ன பண்றதுன்னு யோசிக்கிறான். கரெக்டா அந்த சமயத்துல அவங்க தலைக்கு மேல ஒரு விமானம் வருது. அந்த விமானத்துல ரோலன் தான் போர் முடிஞ்சு வீட்டுக்கு திரும்புறான். அடுத்த சில நாட்கள்லயே அந்த அரண்மனை சேர்ந்த ஆட்கள் எல்லாரும் போர் முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பிடுறாங்க. ரூம்குள்ள உட்கார்ந்து ரோஜரை தேடி உர்சுலா வேகமா வர்றா. தான் பிரெக்னெண்டா இருக்கிறத ரோஜர் கிட்ட சொல்லவும் ரோஜருக்கு கண்ணெல்லாம் திருகுது. அதோட மட்டும் நிக்கலைங்க, அடுத்தது மார்கரெட்டும் வர்றா. நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு ரோஜர் கிட்ட சொல்ல தலை சுத்தி கிருகிருத்து உட்கார்ந்துறான். இவன்
இவன் சம்பவம் பண்ண எல்லா பெண்களுமே இப்ப பிரெக்னெண்டா இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு சொல்யூஷன் இவன் கண்டுபிடிக்கலன்னா இவனோட சித்து விளையாட்டெல்லாம் அவங்க அம்மாக்கு தெரிஞ்சு போயிடும். அவ்வளவுதான், அம்மா தலைகீழா தன்னை தொங்க விட்டு பைப்பை வெட்டிடுவா, என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப தீவிரமா யோசிக்க ஆரம்பிக்கிறான். திடீர்னு ரோஜருக்கு ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆக, ஒரு ரெட் கலர் நெயில் பாலிஷை கொண்டு வா அப்படின்னு உர்சுலா கிட்ட சொல்றான். அவளும் கொண்டு வரா. நேரா எலிசாவோட ரூமுக்கு ஓடுனவன் எலிசா பெட்ஷீட்ல அந்த நெயில் பாலிஷை பூசுறான். அது பாக்குறதுக்கு ரத்த மாதிரியே தெரியுது. எலிசா கிட்ட வந்து, ரோலன் வந்துட்டான், நீ அவனை எப்படியாவது செட்யூஸ் பண்ணி 2 பேரும் செக்ஸ் வச்சுக்கோங்க ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்ச எலிசாவும் அதுக்கு சம்மதிக்கிறான். அடுத்தது மார்கரெட்டோட ரூமுக்கு ஓடி வந்து, நீ பிராங்க கல்யாணம் பண்ணிக்கோ, அவன் உன்னை ரொம்ப விரும்புறான், அவன் உன்னை நல்லா பாத்துக்குவான் அப்படின்னு சொல்லி மார்கரெட்டை பயங்கரமா கன்வின்ஸ் பண்ண மார்கரெட்டும் பிராங்க கல்யாணம் பண்றதுக்கு சம்மதிக்கிறா. 2 பேர்த்தோட பிரச்சனை முடிஞ்சது. இனி மிச்சம் இருக்கிறது ஒரே ஆள், உர்சுலா மட்டும்தான். உர்சுலாவை வேற யார் தலையிலையும் கட்ட முடியாது, அதனால தானே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்றான். ஆனா உர்சுலா, நான் வேற ஒருத்தரை லவ் பண்றேன், நம்ம குழந்தைக்கு நீ தான் அப்பாங்கிற விஷயம் என்ன தவிர வேற யாருக்கும் தெரியாது அப்படின்னு அவனை கன்வின்ஸ் பண்றா. கல்யாண நாளும் வருது. இந்த 3 பேரும் அவங்க தேர்ந்தெடுத்தவங்கள கல்யாணம் பண்றாங்க. ஒரு வழியா ரோஜர் எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டு இப்போ அவன் போர்டிங் ஸ்கூல் ஓபன் ஆகிற சமயம். அப்படிதான் ரோஜர் வீட்டை விட்டு கிளம்பிட்டு இருக்கான். அந்த சமயத்துல ஹெலன் அங்க வர்றா. நான் இப்ப 3 மாசமா இருக்கேன் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்ல, கவலைப்படாத, உனக்கு நான் ஒரு மாப்பிளைய செட் பண்றேன் அப்படின்னு ரோஜர் சொல்ல, அதுக்கு அவசியமே இல்ல, இந்த அரண்மனையில் இருக்கிற அத்தனை பேருமே எனக்கு மாப்பிளைக தான். என்ன தபலா வாசிக்காத ஆண்கள் இந்த அரண்மனையில யாருமே இல்ல. நான் யாரை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அவன் கண்டிப்பா எனக்கு தாலி கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவ சிரிக்கிறா. இப்ப ரோஜர் பசுமையான நினைவுகளோட அந்த அரண்மனையை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். இதோட இந்த படமும் முடியுது. இந்த படம் 1986ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இந்த படத்தை எடுத்தவங்களுக்கு உண்மையிலே எங்கிருந்து இப்படி ஒரு படத்தை எடுக்கணும்னு ஐடியா வந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் ரொம்ப போல்டா இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. உங்களுக்கும் கண்டிப்பா இந்த படமும் பிடிச்சிருக்கும், என்னோட எக்ஸ்பிளனேஷனும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தி நான் பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த படத்தோட பேரையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம மீண்டும் வேற ஒரு பதிவுல சந்திக்கலாம். நன்றி.